ஜாதகத்துல காதல் என்பதை குறிக்கக்கூடிய கிரகம். காதல்ன்றது இல்ல. ஒரு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இப்ப இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க. எல்லா ராசிகளையும் எடுத்து பார்க்கிறப்ப, எந்த ராசியில ஏதாச்சும் கசமுசா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிதுனம்ன்ற ராசி தான். அந்த ராசி பேரு மைதுனம் தான். மைதுனம்னா 2 பேர் சேருவதுன்னு அர்த்தம். சரிங்களா? சமஸ்கிருதத்தில மைதுனம்னா 2 பேர் சேருவது. இப்ப ஆண் வந்து கையில யாழ் வச்சிருப்பாரு. இவர் வந்து இன்னொரு டூல்ஸ் வச்சிருப்பாங்க. இவங்க வந்து வீணை வச்சிருப்பாங்க. இந்த பெண் 2 பேருமே வந்து இசைங்கிறதே வந்து ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான். அப்ப 2 பேரும் கம்யூனிகேஷன் பண்றது அந்த ராசியினுடைய அதிபதி புதன். அப்ப புதன் தான் காதலை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப ஒரு ஜாதகத்துல புதன் வலுவா இருந்தா, அவங்களுக்கு காதல் சிறப்பா இருக்கும். காதல்ங்கிறதுல ஒரு விஷயத்த சொல்ல தெரியும். எத்தனையோ பேர் சொல்லாத காதல் அப்படின்லாம் பாட்டு இருக்கு இல்லைங்களா? மனசுக்குள்ள இருக்கும். இந்த முரளி படம் மாரி கடைசி வரைக்கும் ஓடி ஓடி போய் ஃபோன் எடுத்துட்டே இருக்க வேண்டியதான்ற மாரி இருக்குப்பா. இப்ப என்னன்னா, புதன் என்பது தனித்து எங்க இருந்தாலும் அது காதலை வெளிப்படுத்தும். ஆனால் அது சுக்கிரனுடன் சேரும்பொழுது மட்டுமே சுக்கிரனுடன் சேரும்பொழுது மட்டுமே அது எதிர்பாலினத்திடம் வெளிப்படுத்தும். நெறைய அதிமேதாவிகள் என்ன சொல்லுவாங்க, சுக்கிரனும் புதனும் ஒண்ணாவே தானே சுத்தும் அப்படின்னுவாங்க. அப்ப நெறைய ஜாதகங்கள் பாருங்க அப்படி இல்ல. சுக்கிரனும் புதனும் ஒண்ணா இருக்கணும். அப்படி இல்லன்னா சுக்கிரனுக்கு 3லயோ 11லயோ புதன் இருக்கணும். இப்படி இருந்தா அவங்க காதல் திருமணம் பண்ணிக்குவாங்க.